வரி விதிக்கும் உரிமை மத்திய அரசிடம் குவிந்து கிடக்கிறது. ஆனால் மக்கள் நலனை பேணி பெருக்குவதற்கான பெரும்பகுதி செலவை ஏற்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளிடம் நிறைந்து கிடக்கிறது. இவ்வாறு உரிமை ஒருபுறமும் கடமை பொறுப்பு மறுபுறமும் இருக்கும்படியான விந்தை நிலைதான் நம்முடைய சிக்கல்கள் அனைத்திற்கும் அடிப்படை காரணமாகும். எனவே நிதி வருவாயை பகிர்ந்து கொள்ளும் தற்போதைய முறையை மாற்றி அமைக்க வேண்டுமென்று நாங்கள் கருதுகிறோம். தேவை ஏற்படுமேல் இதன் பொருட்டு அரசியலமைப்பு சட்டத்தையும் திருத்தி ஆக வேண்டும் என முத்தமிழறிஞர் கலைஞர் கவலையோடு பதிவு செய்த சூழல் அரை நூற்றாண்டு காலம் கழிந்த பிறகும் மாறவில்லை என்பது வருந்தத்தக்கது. 16வது நிதிக்குழு பரிந்துரைகளில் நமது அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு முறையே 23.74 மற்றும் 13.27% அளவில் உயர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு வெறும் 0.44% என்ற மிக சிறிய உயர்வே வழங்கப்பட்டுள்ளது. இது ஒப்பிடத்தக்க மாநிலங்களுள் மிகவும் குறைவானதாகும். நாம் பெருந்தன்மையை எதிர்பார்க்கவில்லை, சமநிலையினை உறுதி செய்யும் நியாயத்தை மட்டுமே கோரியிருந்தோம் என்பதை நான் மீண்டும் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். 16வது நிதிக்குழுவும் அந்த வகையில் தனது கடமையிலிருந்து தவறியுள்ளது. ஒன்றிய அரசு மாநில அரசுகளை நியாயமற்ற முறையில் நடத்திய பல நிகழ்வுகள் கடந்த காலங்களில் கண்டுள்ளோம். எனினும் இந்த அரசு எதிர்கொண்டு வரும் சவால்கள் முன் எப்போதும் தமிழ்நாடு சந்தித்திராத ஒன்று என்று நான் உறுதியாக கூறுவேன். தமிழ்நாட்டிற்கு பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்களை மறுப்பது, ஒன்றிய அரசு பொறுப்பேற்கும் திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்காமல் நிறுத்தி வைப்பது, மாநிலங்களுடன் உரிய ஆலோசனை மேற்கொள்ளாமல் வரி விகிதங்களை சீரமைப்பது அல்லது நியாயமற்ற நிபந்தனைகளுடன் கூடிய திட்ட செலவினங்களை மேற்கொள்ள கட்டாயப்படுத்துதல் என ஒவ்வொரு வழியிலும் தமிழ்நாட்டின் நிதிநிலையில் செயற்கையான நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருவது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய தொகைகளில் விகிதம் கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ச்சியாகவும் மிக அதிக அளவிலும் வீழ்ச்சியடைந்து வரும் வேளையில் 2016-17 ஆண்டில் 3.41%, 2025-26 ஆண்டின் திருத்த மதிப்பீட்டில் 2.16% கணிசமாக குறைந்திருக்கிறது. தற்போதைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் இந்த 1.25% குறைவினால் மாநில அரசுக்கு ஏற்படக்கூடிய 44,598 கோடி ரூபாய் இழப்பானது 25-26 ஆண்டின் திருத்த மதிப்பீடுகளில் மதிப்பிடப்பட்டுள்ள நிதி பற்றாக்குறையில் ஏறத்தாழ 41% சமமாக இருக்கும். மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு வழங்க மறுக்கும் நிதி, அனுமதி மறுக்கப்படும் நலத்திட்டங்கள் என பல தடைகளை தாண்டியும் தமிழ்நாடு சாதனைகள் பல புரிந்து வருவதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள். வணக்கம். இது கேள்விக்களம். ஆட்சியினுடைய கடைசி பட்ஜெட், ஒரு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிற திமுக இன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தாக்கல் செய்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒன்றிய அரசினுடைய நிதி பகிர்வில் இருக்கக்கூடிய பாரபட்சமான செயல்பாடு, அது உங்களுடைய மனப்பாங்கு எப்படி தமிழ்நாட்டிற்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, நிதிச்சுமை, திட்டங்கள் அமல்படுத்துறதுலேருந்து பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துதுன்னு சொல்லி பட்டியலிட்டிருக்கார். அதிலும் குறிப்பாக நிதி பகிர்வை தமிழ்நாட்டிற்கு கொடுப்பதை குறைச்சதுனால 44,598 கோடி ரூபாய், அதாவது தமிழ்நாட்டு அரசினுடைய மொத்த கடனில் ஏறக்குறைய 41% இது இன்றைய புள்ளி விவரப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நிதி பற்றாக்குறையில் 41% என்று சொல்கிறார். அந்த அளவிற்கு ஒரு பாரபட்சமான செயல்பாடு ஒன்றிய அரசு கடைபிடிக்கிறது. அதனால் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது தமிழ்நாட்டிற்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டிருக்கிறார். பாஜக அரசும் தரும் நெருக்கடியால் இதுவரை இல்லாத சவால்கள் புதிதாக மாநிலம் சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்கார். பட்ஜெட் உரை குற்றச்சாட்டுகள் கள நிலவரமா, அரசியல் நோக்கமா, இதை தான் நம்ம விவாதிக்க இருக்கோம். நம்மோடு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா அவர்கள், திமுகவிலிருந்து ராஜீவ்காந்தி, அதிமுகவிலிருந்து ஆவடிக்குமார், பத்திரிகையாளர் ஜென்ராம், அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் மற்றும் சூர்யா இணைக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல ஜவஹர்லா உங்களோடமே தொடங்கணும்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்தில் இருந்திருக்கீங்க. இன்று இடைக்கால பட்ஜெட், அதே போல் கடைசி பட்ஜெட், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒரு விரிவான ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம்.
எப்படி வந்து அநீதி இழைக்கப்படுகிறது, மற்ற மாநிலங்களுக்கு அண்டை மாநிலமான கேரளாவிற்கு வந்து சென்ற நிதி கமிஷன் கொடுத்ததுலேருந்து இந்த நிதி கமிஷன் 16வது நிதி கமிஷனில் 23% உயர்வு, கர்நாடகாவுக்கு 15% உயர்வு, ஆனால் தமிழ்நாட்டுக்கு 0.44% மட்டும்தான் உயர்த்தி வழங்குறாங்கன்னு பல புள்ளி விவரங்களை பட்டியலிட்டிருக்கார். ஒரு குற்றப்பத்திரிகை போலவே வாசிச்சிருக்கார் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு. உங்களுடைய பார்வையில் அந்த குற்றப்பத்திரிகை வந்து சரியா, இது அரசியல் உள்நோக்கமா, இல்லை இது கலை யதார்த்தத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுதா? சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இன்று சட்டமன்ற பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது ஒரு இடைக்கால பட்ஜெட். இது ஒரு முழுமையான வரவு செலவு திட்டம் அல்ல, நிதிநிலை அறிக்கை அல்ல. சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மரபுப்படி ஒரு இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தான் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இன்று அவையில் ஏறத்தாழ 2 மணி நேரம் 22 நிமிடம் இந்த பட்ஜெட் உரையை ஆற்றியிருக்கிறார். இந்த நிதிநிலை அறிக்கை நீங்கள் முன்னுரையிலே குறிப்பிட்டது போல, அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் உரையாற்றியது போல, இது அரசியல் ரீதியான ஒரு பார்வையில் வாசிக்கப்பட்ட ஒரு அறிக்கையாக நான் பார்க்கவில்லை. அதற்கு மாறாக இது ஒரு இடைநிலை அறிக்கை என்பதன் காரணமாக கடந்த ஆண்டுகளில் எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு மிக பாரபட்சமாக நடந்து கொண்டது என்பதற்கு அடுக்கடுக்காக பல புள்ளி விவரங்களை அளித்து, அதே நேரத்தில் இவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் என்று சொல்வதை விட நியாயமாக நமக்கு தர வேண்டிய பங்களிப்பை தராமல், அதாவது நம்முடைய நிதியமைச்சருடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையில் ஒன்றிய அரசு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் 11.49 விழுக்காடு என்ற அளவுக்கு உயர்ந்துள்ளதை ஒரு சாதனையாக சொல்லலாம். பல தளங்களிலே இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் இந்த அரசு சாதனை புரிந்திருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், மின்னணு உற்பத்தியில், அதாவது மின்னணு பொருட்களுடைய ஏற்றுமதியில் நாட்டிலேயே முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு திகழக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரிய பங்களிப்பை அளித்திருக்கிறது. அதே நேரத்தில் வரி வருவாயிலையும் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக திகழ்ந்தாலும் கூட, இதற்கேற்ப நாம் செலுத்தக்கூடிய அந்த வரி வருவாய்க்கு, ஒன்றிய அரசுக்கு செலுத்தக்கூடிய அந்த வருவாய்க்கு ஏற்றாற் போல ஒன்றிய அரசு நமக்கு நிதி ஒதுக்கீடு தரவில்லை என்பது ஒரு பக்கம். அதே போல் ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்ட திட்டங்கள், உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நாம் அனைவருக்கும் தெரிந்தது மெட்ரோ ரயில் திட்டம், அதே போல் பேரிடர் நிவாரண நிதி, அதே போல் கல்வி சுகாதார கட்டமைப்புகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள், இவற்றிலும் கூட அந்த வாக்களிக்கப்பட்ட நிதியை கூட வழங்கப்படாதது ஒரு மிகப்பெரிய பாரபட்சம் இல்லாமல் அதை வேறு எப்படி வர்ணிக்க முடியும்? நிச்சயமாக இது தொடர்ந்து பேசுவோம். திரு ஆவடிக்குமார், அதாவது புள்ளி விவரங்கள் அதுலேயே இருக்குது. கமிட்டான ஃபண்ட்ஸ் சிஎம்ஆர்லுடைய 2ஆம் கட்ட திட்டம் சென்னை மெட்ரோ ரயிலுக்கு 9500 கோடி ஒன்றிய அரசனுடைய பங்கு கொடுக்கணும், இது வரைக்கும் கொடுக்கல. ஆனால் வந்து அது கடனாக வந்து ஒன்றிய அரசனுடைய தமிழ்நாடு அரசனுடைய பங்கில் வந்து சேர்த்தப்படுகிறது. அதனால் பாரோயிங் குறையுதுன்னு சொல்லி அவர் சொல்கிறார் நம்மளுடைய செலவில். அதே போல் ஒதுக்கீடில் கூட எப்படி ஒரு பாரபட்சம் இருக்குன்றதையும் சொல்கிறார். அதைத்தான் ஜவஹர்லாலும் பட்டியலிடுறார். இன்றைக்கி வந்து இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல குற்றப்பத்திரிகையான்ட்டு, இந்த குற்றப்பத்திரிகை மட்டும் இல்லை, ஒரு குறை பட்ஜெட்டு, அதை நீங்கள் குற்றப்பத்திரிகைன்னு வந்து தொடக்கத்திலேயே கேட்டீங்க. ஆனால் இந்த குற்றப்பத்திரிகை எங்கே படிச்சிருக்கணும்னா பார்லிமெண்ட்டில் படிச்சிருக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து போனால் நாங்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற மக்களவையில் அல்லது மாநிலங்களவையில் இதை எழுப்பியிருந்தாங்கன்னா இதுக்கு ஏதாவது பதில் கிடைச்சிருக்கும். எழுப்பினப்போ அம்மையார் நிர்மலா சீதாராமன் கடுமையாக வேற மாதிரி விமர்சனம் வந்தது. அது விமர்சனம்லாம் எதிர்கொள்ளத்தாங்க வேணும். எழுப்பணும்னு கேட்டீங்க. இல்லை, நீங்கள் வந்து எதிர்கட்சிகளுடைய குரலை எந்த அளவுக்கு அணுகுறீங்களோ அது மாதிரி தான் அவங்களும் அணுகுவாங்க. இது அரசியல். அந்தந்த கட்சியும் வந்து எதிர்கட்சி சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிட்டா அப்போ அவங்க எப்படி ஆளுங்கட்சியாக இருக்க முடியும்? அதனால் அது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இது வந்து தமிழ்நாட்டுக்கான இடைக்கால பட்ஜெட். இன்னும் சொல்ல போனால் ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் நடத்துகிற திட்டமிடல் தான் அது. இதில் வந்து அதுக்கு பிறகு மாறும். வருகின்ற அரசு அவங்க தேர்தலில் தர வாக்குறுதி, புதிய அரசுகள் அவங்க தர வாக்குறுதிகள் அடிப்படையில் இதில் எல்லாமே கூட மாற வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க மக்கள் அந்த கால சூழ்நிலைக்கு தக்கவாறு மக்கள் தீர்ப்புக்கு அடிப்படையில் இவர்கள் வைக்கின்ற வாக்குறுதிகள் கோரிக்கைகள் அடிப்படையில் முடிவு வரும். அதன் எது மாறும்னு சொல்ல வரீங்க? இந்த பட்ஜெட் அடுத்த ஆண்டு முழுமையாக இது செயல்படுமா? இல்லை, இது இப்போ இந்த ஒதுக்கீடுகள் எல்லாமே மாறுங்க. இன்னைக்கு வந்து ஒரு அதாவது அரசியல் சட்ட இடைவெளியை நிர்வாகத்துக்கு இருக்கிறதுக்காக ஒரு ஒப்புதல் தான் அது. இது வந்து இதை தான் பின்பற்ற போறாங்க. அடுத்த ஆண்டு இதன் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு இருக்க போதுன்றது கிடையாது. இல்லை, அதில் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் கேட்டுக்கிறேன். ஒதுக்கீடுகள் மாறும், ஆனால் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்டது வந்து 0.44% மாற்றம் இல்லை. அது நிதிக்குழு வந்து பரிந்துரைத்தது, அவ்வளோதான். அந்த உயர்வுன்றது 0.44% மாற்றம் வராது. அதை யார் கேட்டு வாங்கிட்டு வரணும்? கவுன்சில்ல போய் இவர் பேசிட்டு யாருங்க கேட்டு வாங்கிட்டு வரணும்? நிதியமைச்சர் பேசிட்டு வந்தாங்க. நாங்க வந்து மாநில அரசுடைய முதலமைச்சர் கேக்குறாரு, இல்லைங்க, நீங்க 50% உயர்த்துங்கன்னு கேக்குறாங்க. கேக்குறது எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன், நீங்க மக்கள் கிட்ட இதெல்லாம் செய்யறன்னு வாக்குறுதி கொடுக்குறீங்க, இந்த திட்டங்கள்லாம் நீங்க அமுல்படுத்த முயற்சி பண்றீங்க. அதுக்கு மத்திய அரசு தடையா இருக்குன்றத கூட நான் ஏத்துக்கிறேன். நீங்க அந்த தடையை உடைக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தானே இருக்காங்க. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 பேரும் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. அப்படி இருக்க சொல்ல இப்போ பொதுமக்கள் கிட்ட இதை சொல்லி என்ன பண்ணுவாங்க? இல்லை பத்திரிகையை வந்து என்ன பண்ண முடியும்? செய்தி தான் போட முடியும். இது ஒரு செய்தியாக்கி அரசியல் தான் பண்ண முடியுமே தவிர மக்கள்கிட்ட போய் இதனால தமிழ்நாட்டுக்கு எந்த பலனும் கிடைக்காது. இது வந்து முழுக்க அரசியல், அதுவும் தேர்தல் நேரத்தில் செய்கிற அரசியல். திரு ஜவஹர்லா, தேர்தல் நேரத்தில் செய்யக்கூடிய அரசியல் தானா? மக்கள்கிட்ட சொல்லி என்ன சாதிக்க போறீங்க? இப்போ வந்து இந்த அரசியல் மட்டும்தான் செய்யறதா? இல்லை, இது வந்து வெறும் அரசியல் என்று சொல்ல முடியாது. இது ஒரு ரிப்போர்ட் கார்டு என்று வேண்டுமென்றால் சொல்லலாம். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு மிகப்பெரிய அளவில் பல்வேறு வகையான சிக்கல்களை கொடுத்தாலும் நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் இது குறித்து பேசியிருக்கிறார்கள், அழுத்தம் தடுத்திருக்கிறார்கள், பல வெளிநடப்புகள் கூட செய்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எதுவுமே செய்யவில்லை என்று தோழர் குமார் எப்படி சொல்கிறாருன்னு தெரியல. பல்வேறு வகையான அழுத்தங்கள் தந்த பிறகும் கூட நிச்சயமாக மனம் இருந்தால் தானே மனசு வரும், மனசு இருந்தால் தானே செயல் வரும். தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்பது தான் ஒன்றிய பாஜகவினுடைய திட்டம். உதாரணமாக இதில் பாரபட்சம்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். மீண்டும் மெட்ரோ ரயிலுக்கு போகின்றேன். கோவை, மதுரை இந்த மெட்ரோ ரயில்களை பற்றி விரிவான ஒரு திட்ட அறிக்கையை தமிழ்நாடு அரசு அனுப்பியிருந்த போதினும் கூட அதை மறுத்து விட்டார்கள். இதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? இந்த மதுரையிலையும் கோவையிலையும் 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தான் வசிக்கிறார்கள் என்று. நான் வந்து சவால் விட்டு சொல்ல முடியும். ஒன்றிய பாஜக அந்த கட்சி ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் நம்முடைய மதுரை, நம்முடைய கோவை, இதைவிட குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கெல்லாம் மெட்ரோ ரயிலுக்கு உரிய நிதியை ஒன்றிய அரசு வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறது ஒன்றிய அரசு என்று நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் சொன்னது உண்மை என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் இதை மறுக்கக்கூடிய ஒரு சூழல். நிச்சயமாக இதில் ஒரு அரசியல் பார்வை என்று சொல்வதை நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக வந்து 14வது நிதிக்குழு அதனுடைய பாரபட்சத்தை பாருங்கள். தமிழ்நாட்டுக்கு நான் நினைக்கின்றேன் நாட்டிலேயே மிக குறைவான நிதி ஒதுக்கீட்டு அதிகரிப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு தான் இருக்க முடியும். எவ்வளோ அதிகரிப்பு தெரியுமா? 0.44%. இது என்ன அநியாயம்? இது அரசியல் இல்லாமல் வேறு என்ன?
அரசியல் இல்லாமல் இது என்ன வேறு? என்னங்க? இது அரசியல் இல்லாமல் என்ன? அவர் புள்ளி விவரத்தை தான் கேட்குறாரு. நிதி கமிஷனே வந்து சரி, இது அரசியல் எது அரசியல் அது சொல்லுங்க. அதை தான் அவர் கேட்குறாரு. மரியாதைக்குரிய ஜவஹர்லா ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் சொல்ல போனால் ஒரு மூத்த தலைவர். அவர் இது அரசியல்னா இல்லைன்னா எது அரசியல்னு சொல்றாரு? அதுக்கு விளக்கம் சொல்றாரு. அவரு அதை அரசியல்னு தான் சொல்றாரு. ஒதுக்கீட்டிலே அரசியல் இருக்குன்ற. ஆமாங்க. நிச்சயமா விளக்கம் நீங்க இது வந்து நிச்சயமா விளக்கம் கொடுக்க முடியும். உதாரணமா சரியா கேட்கல. இல்லை, நான் சொல்கிறேன். உதாரணமாக வந்து தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு நிபந்தனைகளை விதித்து அது இந்த 413 கோடி ரூபாய் 413 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்ட நிலையில் நிர்பந்தமாக எங்களுக்கு வந்து பணம் செலுத்தணும் அப்படின்ட்டு சொன்னது இது பாரபட்சம் இல்லையா? இது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் பார்வை இல்லாமல் வேறு இதை எப்படி வர்ணிக்க முடியும்? நன்றி ஜவஹர்லா. அதாவது நிர்வாக ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியதை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முயற்சி பண்ணால் இதுதான் நடக்கும். நீங்கள் சரியோ தப்போ தமிழ்நாட்டு மக்கள் நம்ம நம்பி இருக்கிறாங்க, நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, நம்முடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்கன்னு ஒரு ஆளுங்கட்சி நினைச்சாதான் அது. அதை விட்டுட்டு சவால் விடுவதில் நான் சாதனை படைச்சேன்னு சொன்னால் நீங்கள் யாரை நோக்கி சவால் விடுறீங்க? நீங்கள் ஒரு இந்திய அரசமைப்பு சட்டம், மாநில அரசு மத்திய அரசு இணைந்து தான் மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும், இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க முடியும், இந்த நாட்டு மக்களுக்கு தேவையானது செய்ய முடியும். அரசியல் சட்ட கடமை அது. அவங்க அதுக்காக தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர் 2 பேருமே தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. 2 பேருக்கு சம வாய்ப்புகளும் சம அதிகாரங்களும் தரப்பட்டிருக்கு. அப்போ மத்திய அரசு அதனுடைய கடமையை செய்யணும், மாநில அரசு அதனுடைய கடமையை செய்யணும். இப்போது இதில் ஏதோ ஒரு அரசு தவறுகின்ற போது மாநில அரசு மத்திய அரசோடு போராடி வாங்கணும். போராட முடியலைன்னா இணக்கமாவது வாங்கணும். நான் 2மே இல்லை, சவால் மட்டும் விட்டுக்கிட்டு இருப்பேன், அவங்கள எனக்கு பிடிக்காது, எங்களை அவங்களுக்கு பிடிக்காது, இது அரசியல். நான் முடிச்சிடுறேன். அது சொன்னதுனால தான் இல்லை, நான் முடிச்சிடுறேன். என்னுடைய கேள்வி முடியலை. இதுதான் ஒரு தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடாக இருந்தால், இந்த நிலைப்பாடு தொடர்ந்தால் என்ன நடக்கும்? மறுபடியும் இதை சவால் தான் தொடருமே தவிர தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது, மத்திய அரசினுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வராது. பாயிண்ட் டேக்கன். ஆனால் 2019 அதிமுக பாஜக கூட்டணியில் தானே இருந்தது. அதுக்கப்புறம் நடந்த பட்ஜெட்டில் 2019 21 ஆட்சி முடிகிற வரைக்கும் தொடர்ந்து 2-3 பட்ஜெட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக நீங்கள் பாஜக கூட்டணியில் இருந்தப்போ இதே நிதி பகிர்வில் வந்து மோசமாக இருக்குது, எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்தில் இதே பட்ஜெட்டை படித்தாரா இல்லையா? அப்ப ஏன் வந்து அப்ப அரசியல் தான் செஞ்சாங்களா? இல்லைங்க. அப்போ வந்து கேட்டு பெற்றிருக்கணும், அப்பவும் கொடுக்கலையே. இல்ல, தொடர்ந்து 3 பட்ஜெட்ல அவர் சொன்னாரு. இல்லைங்க. அப்போ நீங்க திமுகவை இன்னைக்கு விமர்சிக்கிறீங்க, சரி. அப்ப அதிமுக கூட்டணி கட்சியா இருந்து ஏன் கொடுக்கல? நீங்க இன்னைக்கு பேசக்கூடிய டபுள் இன்ஜின் அன்னைக்கு வேலை செய்யுது. அதுதான் நீங்க சொல்றதுதான் அரசியல்னு சொல்லுவாங்க. எப்பவுமே மத்திய அரசு நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்ததில்லை. எந்த வெள்ள நிவாரண நிதியோ அல்லது வறட்சி நிவாரண நிதியோ, பேரிடர் மேலாண்மை நிதியோ அல்லது தமிழ்நாட்டு திட்டங்களுக்குரிய நிதியோ கேட்ட உடனே கொடுத்ததில்லை. அது வந்து எல்லா அரசு, இந்த இன்னைக்கு இருக்கிற நரேந்திர மோடி அரசு மட்டும் இல்லை, அதுக்கு முன்னால் இருந்த மன்மோகன் சிங் அரசு, இன்னும் கேட்டால் தமிழ்நாட்டில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவினுடைய பங்களிப்பால் இருந்த அரசே அதை தரல. இது மத்திய அரசாக தான் நடந்துக்கும். மாநில அரசு முடிச்சிடுறேங்க. என்னன்னா மாநில அரசு கேரளால வந்து சிபிஎம்மும் பிஜேபியும் என்னைக்காவது சேர முடியுமா? முடியாது. காங்கிரஸ் ஆட்சி பெறக்கூடிய கர்நாடகாவுக்கு 15% நிதிக்குழு உயர்த்தது. கேரளாவில் லெஃப்ட் ஆட்சி செய்கிற மார்க்சிஸ்ட் ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலத்தில் 24% உயர்த்துறாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 0.44% ஏன் நிதி கமிஷன் உயர்த்ததுன்னு சொல்லி கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல? சரி, இதுக்கு வந்து நான் பதில் சொன்னேன்னா உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அது கேரளாவில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் அரசு ஒரு வலிமையான அரசு, சரியான மத்திய அரசை கையாளுவதற்குரிய ஆற்றலை பெற்றிருக்கிறது. மத்திய அரசு கிட்ட எப்படி நிதி வாங்கணுன்ற வித்தியை தெரிஞ்சிருக்கு. இவங்க தோழமை கட்சி தானே, போய் கேட்டு வந்து அதை செய்யட்டும். யாரு? எந்த தோழமை கட்சி? ஆமா, தமிழ்நாட்டில் திமுகவும் அந்த இந்தியா கூட்டணி முதல்ல கேஸ் போட்டது தமிழ்நாடு. முதல்ல பார்லிமெண்ட்ல பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி பட்ஜெட்டுக்கு நடுவுலயே வந்து பட்ஜெட் படிக்கும் பொழுதே நிறுத்திட்டு தமிழ்நாடு எம்பிஸ்க்கு இதை உங்களுக்கு தான் பதில் சொல்றேன்னு அம்மையார் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டுக்கு இடையிலேயே கூட வாக்குவாதம் பண்ணாங்க. அது கூட பார்த்தோம். அதை விட வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? கார்த்திகேயன் ஒன்று புரிஞ்சுங்க. கேஸ் போட்டது, பீஸ் வாங்கினது அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
என்ன நெட் ரிசல்ட்டு? தமிழ்நாட்டுக்கு டெல்லியிலிருந்து நிதி கேரளாவை பார்த்து மத்திய அரசு பயந்து எல்லாத்தையும் செய்யுது. தமிழ்நாட்டுக்கு செய்யலன்னா குறைபாடு எங்க? கேட்போம். ராஜீவ்காந்தி, உங்களுடைய கூட்டணி கட்சி தான் வேணா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க சார். பினராயி விஜயனை பார்த்து பயந்துட்டு கொடுக்குறாங்க, ஆனா உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கும் போது உங்களுடைய முறையை தான் நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விவாதத்தை நாடு முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மரியாதைக்குரிய அண்ணன் ஆவடி குமார் அவர்களுடைய இந்த வாதம் சரியா தவறா என்பது வாக்களித்து வரி கட்டுகிற இந்த மக்களுக்கு தெரியும். 2 அரசாங்கம் இருக்குது. 2 அரசாங்கத்தில் வரி வாங்குகிற உரிமையை எல்லா மக்கள்கிட்டையும் சாப்பிடுகிற சாப்பாடுலேருந்து போத்துக்கிற போர்வை வரை எல்லாத்தையும் வரி வாங்குறதில் 80 விழுக்காடை வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு வரியை வாங்கிட்டு போய் ஒரு மாநில அரசு மருத்துவத்தை, கல்வியை, போக்குவரத்தை, சாலை வசதியை, குடிநீரை, அடிப்படை தேவைகளை செய்கிற ஒரு மாநில அரசு கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. பாராளுமன்றத்தில் பேசுகிறோம், மக்கள் மன்றத்தில் பேசுகிறோம், நீதிமன்றத்தில் வாதாடுறோம், இங்கே சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்தில் சொல்கிறோம். இதுக்கு பின்னாடியும் போய் நீங்கள் கேட்டால் தான் கொடுப்பாருன்னா அவங்க அப்பா விட்டு சொத்தானே மரியாதைக்குரிய எங்களுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டது தான் நாங்கள் கேட்க முடியும். ஏன்னா அங்கே உட்கார்ந்துருக்க யாரும் வெம்பாடுபட்டு சம்பாதித்து கொண்டாந்து வச்சுருக்க சொத்து இல்லை. எல்லா மாநிலங்களும் சேர்ந்து வரி கட்டினால்தான், எல்லா மாநிலங்களும் சேர்ந்து வருவாயை கொடுத்தால்தான் ஒன்றிய அரசுக்கு வருமானம். அது மிக முக்கியம். திராவிட முன்னேற்ற கழக அரசு நீங்கள் கேட்குற மாதிரி கேட்கணும். எங்களால் எல்லாம் ஐயா எடப்பாடி பழனிசாமி மாதிரி தவழ்ந்து போயெல்லாம் கேட்க முடியாதுங்க ஐயா. எங்களுக்கும் கொஞ்சம் சுயமரியாதை இருக்குது. இயக்கம் கேட்பதை போல் தான் கேட்கும். கொடுக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்குது. முதல்ல நான் இந்த நிதிநிலை அறிக்கைக்கு வந்துடுறேன். மரியாதைக்குரிய நிதித்துறை அமைச்சர் ஒரு மரியாதைக்குரிய அண்ணன் தங்கதனரசு அவர்கள் ஒரு ப்ராக்ரஸ் ரெக்கார்டை இன்றைக்கி வாய்ச்சிருக்கார். மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய தலைமையிலான இந்த அரசு இந்த 5 ஆண்டுகளில் எதை சாதித்திருக்கிறது, இது ஏற்படுத்திய சமூக மாற்றம் என்ன, இது ஏற்படுத்திய பொருளியல் மாற்றம் என்ன, இந்த வளர்ச்சி விகிதம் என்னங்கிறத மிக வெட்ட வெளிச்சமாக திறந்த மனதோடு அறிவித்திருக்கிறார். சில பாஜகவுடைய அமைச்சர்களும் பாஜக தலைவர்களும் அதிமுகவுடைய தலைவர்களும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் இதில் நிதிநிலை அறிக்கையில் ஒரு அறிவிப்பு இல்லையேன்னு சொல்லி அதையும் பார்த்தேன். இது இடைக்கால நிதிநிலை அறிக்கை தான், தேர்தலுக்கு முன்பு மரபு, எந்த அறிவிப்பையும் அறிவிக்கக்கூடாது என்பது அது கூட தெரியாமல் தான் 10 வருஷம் ஆட்சி இருந்திருக்காங்கிறது தான் ஒரு அது என்ன சொல்வது, எப்படி ஒப்பிடுவது, எதுவுமே தெரியாமல் தான் நாட்டை ஆண்டிருக்காங்க. பரவாயில்ல, இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுக்கு நான் வர்றேன். இதுக்கான பதிலை அண்ணன் ஆவடி குமார் அவர்கள் மாற்றுக்கருத்து பேசுகிறவர்கள் பேசட்டும். இந்த 5 ஆண்டுகளில் ஒரு ஒப்பீட்டை இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. எங்களுக்கு வருவாயாக வர வேண்டியது 2 இனங்கள். ஒன்று மாநில அரசு வரி போட்டு வாங்குவது, இன்னொன்று எங்கள் வரியை வாங்கியிருக்கிற ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டியது. 80 விழுக்காடு ஒன்றிய அரசு தான் கொடுக்க முடியும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சட்டங்களுடைய ஏற்பாடாக இருக்கிறது. ஏன்னா அது ஜிஎஸ்டி ஆகட்டும், இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், சுங்க வரிகளாகட்டும், பெரும்பாலான பெரிய வரிகளை ஒன்றிய அரசே வைத்துக் கொள்கிறது. மாநில அரசுக்கு ஒரு 20 விழுக்காடு தான் வரி வாங்குகிற அதிகாரம் இருக்குது. அப்படி வாங்கியாச்சு. அப்படி வாங்கின பின்னாடி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, எங்கள் ஆட்சியை ஒப்பிடுவையில் எங்கள் ஆட்சியில் 5,70,189 கோடி ரூபா கடன் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10,62,249 ரூபா கடன் இருக்குது. எஸ், எத்தனை விழுக்காடு? 5 லட்சத்துலேருந்து 10 லட்சமாக மாறினது. ஏறத்தாழ 86 விழுக்காடு உயர்வு பெற்றிருக்கிறது. இந்த வரிக்கில் வருவோம். 86 விழுக்காடு உயர்வில் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு மெட்ரோவிற்கு நிதி கேட்டோம், கொடுக்கவில்லை, நாங்கள் செலவழித்திருக்கிறோம். பேரிடர்களுக்கு நாங்கள் கேட்ட நிதியை கேட்டோம், நீங்கள் கொடுக்கல, ஆனால் நாங்கள் செலவழிச்சிருக்கோம். பள்ளிக்கல்வித்துறைக்கு நாங்கள் நிதியை கேட்டோம், நீங்கள் கொடுக்கல, ஆனால் செலவழிச்சிருக்கோம். வீடு கட்டுற திட்டத்தில் நீங்கள் கொடுக்கல, நாங்கள் செலவழிச்சிருக்கோம். விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய காப்பீட்டுகளுக்கு நீங்கள் நீங்கள் கொடுக்கல, நாங்கள் செலவழிச்சிருக்கோம். இங்கே வந்திருக்கக்கூடிய விவசாயிகளை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் கேட்டோம், கொடுக்கல, செலவழிச்சிருக்கோம். ஜிஎஸ்டி இழப்பீடை நாங்கள் கேட்டோம், நீங்கள் ஆனால் கொடுக்கல, நாங்கள் செலவழிச்சிருக்கோம். இப்படி மட்டும் ஏறத்தாழ 2,34,000 கோடிக்கு மேல் தமிழ்நாடு அரசே ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை செலவழித்திருக்கிறது. அந்த பணத்தை ஒப்பிட்டோம்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய கடன் என்பது 2 லட்சம் கோடியை ஐயா எடப்பாடி பழனிசாமி வாங்கி கொடுத்துட்டாருன்னா கூட்டணி கட்சி தானே, ஐயா நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம், தேர்தலுக்கு போகிறோம், மோடி ஐயா கொடுத்துருங்கன்னு கேட்டாங்கன்னா, அம்மையார் நிர்மலா சீதாராமன் மனமிறங்கி உருகி ஒரு பாஜக ஜெயிக்கன்னு கொடுத்தாங்கன்னா எங்கள் கடன் இப்போ 8 லட்சம் கோடியாக மாறிடும். அப்போ வெறும் 40 விழுக்காடு தான் கடன் உயர்ந்திருக்கிறது. இந்த 40 விழுக்காடு கடன் உயர்ந்ததில் நாங்கள் எதை செய்திருக்கிறோம்? சமூக மேம்பாட்டில் இங்கே ஏறத்தாழ மாதம் 6,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயை குடும்பம் சேமித்திருக்கிறது. பொருளியலில் தனிமனித வருமானத்தில் இந்தியாவில் முதல் மாநிலமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த வளர்ச்சியில் 2021
8வது இடத்துல இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு 2வது இடத்துக்கு உயர்ந்திருக்கு. ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில், அதாவது எக்கனாமிக்கல் குரோத்தில் இன்னைக்கு 2வது இடத்துல இருக்கான். சமூக மேம்பாட்டில் இன்னைக்கு முதலிடத்தில் இருக்கான். பெண்கள் மேம்பாட்டில் முதலிடத்தில் இருக்கான். இங்கே இருக்கக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட்டில் முதலிடத்தில் இருக்கான். இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்தியாவிலேருந்து மெய்சிலுக்கிற அளவுக்கு கொண்டாடுற அளவுக்கு தான் இந்த தமிழ்நாடு இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து 5 லட்சம் கோடி தான் வச்சுருந்தாருங்கன்னா, தலைவர் கலைஞர் ஆட்சியை விட்டு போகிற போது ஒட்டுமொத்த கடன் என்பது 1,14,000 கோடி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி விட்டு போகிற போது 5,70,70,000 கோடி. ஏறத்தாழ 500 விழுக்காடு அதிகம். ஆனால் இன்றைக்கி வெறும் 40 விழுக்காடு தான் அதிகம். ஆனால் அப்படியே ஒப்பிட்டோம்னா மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி விட்டு போகிற போது 38 லட்சம் கோடி, இன்னைக்கு 152 லட்சத்துக்கு மேலே கோடி இருக்குது. அந்த அவ்வளவு கடன் வாங்கின மோடி அந்த பணத்தை யாருக்கு கொடுத்தாரு? யூபிக்கு கொடுத்தாரு, பீகாருக்கு கொடுத்தாரு, தான் ஆளுகிற மாநிலங்களுக்கு கொடுத்தாரு. எங்களுக்கு ஏன் நாங்கள் கொடுக்கலன்னு கேட்குறோம். எங்கள் உரிமை. நீங்கள் எவ்வளவு தடுத்தாலும் திராவிட நாயகன், திராவிடர் மாடல் ஆட்சியுடைய தலைவர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளுகிற இந்த மாநிலம் பொருளாதாரத்திலும் சமூக மேம்பாட்டிலும் வளர்ந்திருக்கிறது. இந்தியாவிலே எந்த மாநிலம் செய்யாத பொருளாதார ஆய்வறிக்கையை திறந்த மனதோடு 2 முறை வெளியிட்டிருக்கிறோம். எங்கள் பொருளாதார ஆய்வறிக்கை சொல்கிறது, உற்பத்தி நாங்கள் முதலிடம், வேலைவாய்ப்பு வழங்குவதில் நாங்கள் முதலிடம், வறுமையை ஒழித்தது நாங்கள் முதலிடம், உயர்கல்வியில் நாங்கள் முதலிடம், தனிநபர் வருமானத்தில் நாங்கள் முதலிடம், வேளாண்மையில் நாங்கள் முதலிடம், சேவை எழுச்சியில் நாங்கள் முதலிடம், உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் நாங்கள் முதலிடம், சீரான சமூக நகர்ப்புற வளர்ச்சியில் நாங்கள் முதலிடம், ஏற்றுமதியில் முதலிடம், சுகாதாரத்தில் முதலிடம், மீள்தன்மை கொண்ட பொருளாதாரத்தில் முதலிடம், முதலீட்டை ஈர்ப்பதில் முதலிடம், டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டிய கனவில் இந்தியாவிலேயே அதிக பொருளியலை ஈட்டியிருக்கிற மாநிலமாக முதலிடம் இருக்கிறது. இதை விட எப்படி ப்ராக்ரஸ்ட் போட்ட சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி ஒரு வளர்ந்த மாநிலமாக ஏதாவது ஒரு மாநிலத்தை அண்ணன் ஆவடிக்குமார் சொல்ல சொல்லுங்கள், பார்த்துப்போம். பேசுவோம். ராஜீவ்காந்தி திரு சூர்யா, கொடுத்தீங்கன்னா எங்கள் கடன்ன்றது 40% குறைஞ்சிரும். மொத்தமே வர வேண்டிய தொகை அவ்வளோ பாக்கி இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி அமைச்சர் கூட சொன்னதில் பல விஷயங்களை பட்டியலிட்டார். சமகர சிகிச்சா திட்டத்தில் 3,848 கோடி, ஜல் ஜீவனில் 3,112 கோடி, ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ஸாக வர வேண்டியது 2,246 கோடி. இத்தனையும் தராமல் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. பல பாக்கிகள் இருக்குது. பகிர்வில் வந்து ஒரு பாரபட்சம் இருக்குது, உயர்த்ததில் வந்து பாரபட்சம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி 11.19% வந்து பொருளாதார வளர்ச்சியை நாட்டிலேயே இப்போ முதல் மாநிலமாக நாங்கள் சாதிச்சு காண்ட்ருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ முதல்ல தமிழக அரசுக்கு வாழ்த்துக்கள். நாட்டிலேயே முதல் மாநிலமாக அதிக கடன் சுமை இருக்கிற மாநிலமும் தமிழ்நாடு தான். அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அது பாருங்கள். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்கள்ல கேரளாவில் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, கர்நாடகாவில் அதிகமாக கொடுத்துருக்காங்க, அதிகமாக உயர்த்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்க கேட்க தெரியுது கொடுத்துருக்காங்கன்னு. இங்கே என்னென்னா மெட்ரோ ரயில் திட்டத்திலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய தொகை இருக்குது பார்த்தீங்களா, என்ன கேட்குறாங்க, கிளியரன்ஸ்லேருந்து எல்லாம் டிலே. இங்கே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போகிறது. புரியுதுங்களா? இது சும்மா நான் கேட்டவுடனே யாரோட அப்பா வீட்டு காசோ நான் கேட்டவுடனே கொடுக்கறது கிடையாது. அதை முறைப்படி நம்ம வந்து அது ஒரு நார்ம்ஸ் இருக்கும். இப்போ கிளியரன்ஸ் கொடுங்க, லேண்ட் அக்விசிஷன் பண்ணி கொடுங்க, அதெல்லாம் ஒரு கிளியரன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. இதெல்லாம் கொடுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க போகுது. இதே மாதிரி கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணினதுக்கான தொகையை திருப்பி கேட்குறாங்க. இல்லைங்க, அதுதான் சொல்கிறேன். அந்த செலவு பண்ண தொகை இருக்குல்ல, அதை முறைப்படி நீங்கள் வந்து முறைப்படினா எப்படி, முறை இல்லாமல் எப்படி சப்மிட் பண்ணுறாங்க? உதாரணத்துக்கு மாநிலம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம்னு ஒன்று இருக்குது. இல்லை, மெட்ரோ ரயிலில் 9,500 கோடி என்ன முறை இல்லாமல் கேட்டுட்டாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, என்ன ஃபேஸ் 2க்கான இதை தானே கேட்குறாங்க. அது கிளியரன்ஸ் வாங்கலையே, கொடுக்கலையே, டிலே கொடுத்தாச்சு. டிலே பண்ணது தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுங்க. இல்லை, அந்த டிலே பண்ணனால தான் அங்கே வந்து அப்ரூவல வந்து இவ்வளோ வருஷம் டிலே பண்ணி கடைசியில் தமிழ்நாடு அரசு அவங்களுடைய சொந்த காசு 20,000 கோடிக்கு மேலே செலவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த 20,000 கோடி வந்து அப்போ எங்கிருந்து செலவு பண்றாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட். அதான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட்னா கடன் வாங்குறது தானே. ஆமா, இப்போ தமிழ்நாட்டிலே முதல் அதனால தானே வந்து தமிழ்நாட்டோட ஓவரால் டெட்ல அதை வச்சிருக்கீங்க 10.71 லட்சம் கோடி. அதாவது இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதோட கடன் சுமை வந்து 1.5 லட்சம். அதாவது born with a silver spoon சொல்ற மாதிரி இங்க born with death. இல்ல, தனிநபருக்கு அந்த கடன் வராதுங்க. அப்படினா இந்தியால இல்ல சூர்யா அவர்கள் அப்ப ஒட்டுமொத்த இந்தியர்கள் எவ்வளவு கடனோட பிறக்குறாங்க? இங்க அதுதான் இப்படி சொல்றீங்களா, இப்ப யார் கடன் வாங்குறதுல முன்னோடி உலகத்திலேயே கடன் வாங்குற நாடு பட்டியல மோடி மேட்ச் பண்ண முடியல. இப்போ என்னன்னா 38 லட்சம் கோடி வந்து 152 லட்சம் கோடி பேசுங்க. மோடியை பிடிக்க முடியாது போலயே. சோஷியலி எகனாமிக்கலின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, கல்வியா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படின்னா காமராஜர் காலத்துல பண்ணதை வச்சுதான் இன்னுமே அது ஷாக் அப்சார்பர்ஸா தமிழ்நாட்டை காப்பாத்திட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ போட்டி என்னன்னா யார் அதிக காமராஜர் காலத்துல லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், இண்டஸ்ட்ரியல் வர்க்கர்ஸ் தமிழ்நாட்டுல எவ்வளவு பெர்சன்டேஜ்? ஏங்க அதுதாங்க, அது எவ்வளவு ஆகும் எக்ஸ்பென்ஷன்லாம் எப்படி பாத்தீங்கனாலும் எவ்வளவு இருந்தது முதல்ல சொல்லுங்க. இல்ல அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கும் grow ஆகும்.
புரியுதுங்களா? எவ்வளவு அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளவு இருந்துச்சு? தமிழ்நாடுக்கும் தமிழ் வாஸ் கம்பேரபிள் வித் பீகார் 1960களோட இறுதியில. சரி. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து செகண்ட் ஜிடிபி. இது வந்து காமராஜர் போட்ட இல்ல, பிளாட்ஃபார்ம்னால இல்ல, மட்டும் தான் ஒண்ணே வந்து. ஒண்ணு. இந்த ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரெண்டு கட்சிகள் ஆட்சி பண்ணல இல்லையா? அடித்தளம் வந்து காமராஜர் போட்டதுல இருந்து தான் கார்த்திகேயன் சார். வந்திருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இல்ல, கார்த்திகேயன் சார். ராஜீவ் சொல்லுங்க. கார்த்திகேயன் ராஜீவ் சார். சொல்லுங்க ராஜீவ். அன்பு நண்பர் விமர்சக சூர்யாவுக்கு ஒன்றை யாவப்படுத்த விரும்புகிறேன். 1967 பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வருகிற போது எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய்க்கு 1 படி நிச்சயம் 3 படி லட்சியம் என்பது. அப்போது ஒட்டுமொத்த மாநிலங்களில், பெரிய மாநிலங்கள் 18 மாநிலங்களில் 18வது மாநிலம்தான் தமிழ்நாடு, பின்தங்கிய மாநிலம்தான் தமிழ்நாடு. இன்னைக்கு முதலிடத்துக்கு 2இடத்துக்கு வந்திருக்கோம். கர்மவீரர் காமராஜுடைய உழைப்பை மறக்கவே முடியாது. அப்படி மறப்பது என்பது குற்றத்துக்கு சமமானது. ஏன்னா கல்வியில் பின்தங்கிய மாநிலத்தை ஊர் ஊரா பள்ளிக்கூடத்தை திறந்து, அன்னைக்கு தந்தை பெரியாரோடு கூட நின்று பள்ளிக்கூடத்தை திறந்து ஊரா கல்வியை திறந்தவர் கர்மவீரர் காமராஜர். அன்னைக்கு தொழில் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்தவர் கர்மவீரர் காமராஜர். அன்னைக்கு பொருளாதார மேம்பாட்டுக்கு கர்மவீரர் காமராஜர் அடித்தளம் போட்டார். அதோடு கூட சமூக மேம்பாட்டு அதை மறைக்கிறாங்க. இது எதையோ போய் எங்கேயோ போய் முரண்படுத்துறது சமம். ஆனால் இப்பவும் பார்த்தீங்கன்னா 10.71 லட்சம் கோடி கடன் இருக்கு. கரெக்டுங்களா? தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக கடன் அதிகமாக வாங்கியிருக்கோம். அதாவது இப்போ எல்லாம் சொல்கிறாங்க இது வந்து இன்ட்ரம் பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கை இல்லை, இது ஒரு ரிப்போர்ட் கார்டு. ஆமாம், ரிப்போர்ட் கார்டு தான். ஃபெயிலியருக்கான ரிப்போர்ட் கார்டு. எப்படி தமிழ்நாடு போயிட்டு இருக்குன்னு அந்த ஃபெயிலியருக்கான ரிப்போர்ட் கார்டு தான். மக்களுக்கு அப்ப ஏன் ஒன்றிய அரசு வந்து நாட்டிலேயே அதிகபட்சமான வளர்ச்சியா இருக்குன்னு சொல்லி கொடுக்குது? எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ், ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் நம்பர் 1 சொல்லுது. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல நம்பர் 1 ஏன்னு சொல்லுது. நம்பர் 1 இன் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்னு ஏன் ஒன்றிய அரசு கொடுக்குது? அதுதான் இது எல்லாத்தையும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கு. ஆனா ஃபெயிலியர் ரிப்போர்ட் கார்டு எப்படி சொல்றீங்க? மத்திய அரசு கொண்டு வர ஸ்கீம்ஸ் தான் இங்க வந்து தமிழ்நாடு அரசு ஸ்டிக்கர் ஒட்டி அந்த ஸ்கீம்ஸா மாத்திக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த ஸ்கீம்ஸ்ல வர ஃபண்ட் தான் வாங்கி பண்றாங்க. அதுதானே உங்க பாயிண்ட். நான் ஏத்துக்கிறேன். இந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ்ல ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இது எல்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்டிக்கரை வாங்கி யோகி ஆதித்யநாத்தும் பூபேந்திர பட்டேல் ஓட்டலாம்ல. ஏன் குஜராத்தும் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானோ இல்ல மத்திய பிரதேசம் அந்த ஸ்டிக்கரை ஓட்டி நம்பர் 1 ஆக முடியல? அதுதாங்க, அதாவது நம்ம ஆக்சலேஷன் காமராஜர் காலத்துல கொடுத்தது இங்க இப்பதான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க சொல்ற உத்தரப்பிரதேச யாருக்கு ஸ்டாப் பண்ணாங்க? இன்னொன்னு இப்ப எதுக்கு நம்ம உத்தரப்பிரதேச அதெல்லாம் பத்தி பேசணும்? தமிழ்நாடு நீங்க தான் கேட்டீங்க தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஓட்டுது ஒன்றிய அரசுக்குன்னா, அதே ஸ்டிக்கரை வாங்கி டபுள் இன்ஜின் சர்க்காரா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஓட்டலாமே. ஒட்டினோம்னா நம்பர் 1 ஆயிரலாமே. இல்ல நீங்களே தானே சொன்னீங்க இப்போ கர்நாடகாலையும் கேரளாலையும் அதிக நிதி ஒதுக்கீடு கொடுக்குறாங்க, இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது கேட்க தானே செய்வாங்க. அதுதாங்க, அது அவங்களால கேட்க இதுக்கு இடையில ஒரு முக்கிய செய்தி. காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து இன்று பேசியிருக்கார். திமுக காங்கிரஸ் உறவு குறித்து ஒரு பல்வேறு தகவல்கள் சர்ச்சைகள்லாம் வந்துட்டு இருந்த கட்டத்தில் அவர் இன்று வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்றோம், மாணிக் தாக்கூர் அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் சொல்வது வந்து அந்த கட்சியினுடைய கருத்தல்ல, இந்த கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்கிறோம், வலுவாகத்தான் இருக்கிறோம், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தான் தொடர்கிறது அப்படின்றதா அவர் சொல்கிறோம். அதை பற்றி அவர் பேசியதை பார்க்கலாம். One thing I am categorically saying these things. Congress and DMKs are old allies. We have a great tradition to have an alliance on common issues, to fight against the fascist forces, fight against the communal forces. We were together and we are also together. So, of course, assembly elections are coming. We are on the process of discussion between the parties. We also have a political party. Our party people are also having the political ambitions. There need to be a clear-cut coalition discussion. Need to be a clear-cut coalition discussion. We are waiting for that discussion. I think other parties, DMK, will inform us when is the discussion is going to start. As far as the different voice in the Congress party, I would like to categorically say that that is not the party stand at all. That may be the individual stand. If anything happened, anything spoken in that line, it is their individual opinion. That is not the party's view at all. If party have a view, final decision will be taken by the Congress High Command. Congress President and Rahul Gandhi, along with the leadership, will take a final decision on Tamil Nadu alliance. We are on the process of discussion. We are waiting the discussion. That's all.
That's all. That's all on that alliance part. That's all on the alliance part. I categorically cleared. Don't come on my mouth, please. I told. Don't ask anybody. My statement is very clear. Very clear. Any other question? Any other? I can answer for. At least it will be democratic. You people decide. Congress High Command decision will inform you people due course. Why we are pressurizing on us? That's what I told very categorically. Our decision is very. Nobody have a right to talk in the public. Now I am telling very clearly, including all the state leaders, nobody have the right to speak against or in favor of alliance parties now. Did it? No, Congress High Command will take a final decision. I told this also. We are on the process of discussion. திரு ஜென்ராம் பெரிய சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. கட்சியினுடைய நிலைப்பாடுன்றது இந்த கூட்டணி தான். காலதாமதமான உறுதிப்பாடு இது. இதற்கு முன்னால் மச் வாட்டர் ஹஸ் ஃப்ளோன் அண்டர் தி பிரிட்ஜ். அந்த அணிக்கான டேமேஜை ஓரளவுக்கு செய்ததுக்கு பிறகு இப்போ தாமதமாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் வரவேற்கத்தக்கது அப்படிங்கிறது ஓகே. முகவரியை முழுவதுமாக தொலைப்பதற்கு முன்னால் விழித்து கொண்டார் வேணுகோபால் அப்படின்னு இதை பார்த்தா புரியுது. அது வேணுகோபாலையே வைத்து அதை சொல்ல வைப்பது என்பது ஏன்னா இந்த சர்ச்சைக்கு வந்து ஃபோக்கல் பாயிண்ட் அவரை சுற்றி தான் எல்லா சர்ச்சைகளும் இருந்தது. அதனால் முழுதாக காங்கிரசினுடைய முகவரியை தமிழ்நாட்டுக்குள்ளே தொலைப்பதற்கு முன்னால் வேணுகோபால் சென்னை வந்து இப்படி ஒரு பேட்டியை கொடுத்திருப்பது, ஒரு நேர்காணல் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது அப்படிங்கிற அளவோடு அதை நிறுத்திக்கலாம். திரு பொன்ராஜ், நீங்கள் திரு வேணுகோபாலுடைய பேட்டியை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது நம்ம தமிழ்நாடை மட்டும் பார்க்குறோம். நான் வந்து பார்த்தா தமிழ்நாடு 44,578 கோடி லாஸ். கேசி வேணுகோபாலுடைய பேட்டியை பார்த்துருக்கோம். கேசி வேணுகோபாலை பற்றி கேட்குறீங்க? அதை பற்றி ஒரு கருத்து சொல்லிட்டு நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே போகலாம். ஏன்னா திடீர்னு ஒரு முக்கியமான நிகழ்வு. அவர் காங்கிரஸினுடைய தொடர்ந்த நிலைப்பாட்டை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. திமுகவோட கூட்டணி தொடருகிறது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கார். மற்றவர்கள் பேசுவது கட்சியின் கருத்தல்ல என்றதை சொல்லியிருக்காரு. இதில் ஒரு மெசேஜிங் இருக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும். நீங்கள் பார்ட்டி லைன் இது கிடையாது, பார்த்து பேசுங்கன்னு சொல்லக்கூடியது இருக்கா? ஏன்னா வந்து செல்வ பிறந்தகை பெங்களூர் போகிறாரு, கார்கேவை சந்திக்கிறாரு. கேசி வேணுகோபால் சென்னை வந்து இந்த கருத்தை சொல்வதன் மூலம், ஏன்னா காலையிலிருந்து கூட்டணி இருக்குமா இல்லையான்னு பல கேள்விகள் வந்துச்சு. காங்கிரஸ் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதில் கூட்டணியில் பிளவு இல்லை என்பதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரெண்டாவது, அவர்களால் வந்து மாணிக் தாக்கூரையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் கண்ட்ரோல் பண்ண முடியலை என்பதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது வாய்ப்பூட்டாக இதை எடுத்துக்க முடியாது. அவங்க வந்து டெமோக்ராட்டிக் வாய்ஸு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களுடைய சொந்த கருத்துன்னு சொல்லிட்டு கூட்டணிக்குள்ளே வந்து இந்த மாதிரியான டிஃபரன்ஷியல் ஒப்பீனியன் வரும் பொழுது கிரவுண்ட் லெவலில் வந்து தொண்டர்கள் வந்து ஒன்றும் சேராமல் போயிடும், கொஹசிவ்னஸ் ஏற்படாது. இப்போ அதுக்கு வந்து இவங்க எந்த ரெமடியல் மெஷரை எடுத்தது மாதிரி தெரியல. வேணுகோபால் வந்து எடுத்த மாதிரி தெரியல. வேணுகோபால் வந்து இது ரொம்ப டேமேஜ் ஆகாமல் ஓரளவுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படி தான் சொல்லுங்கள். டேமேஜ் கண்ட்ரோல் வேணா டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். பட்ஜெட்டுக்கு வந்துடுவாங்க. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய குற்றச்சாட்டு 44,578 கோடி தமிழ்நாட்டுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய மத்திய அரசனுடைய பல்வேறு கொள்கைகளால் அது வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றது மொத்தம் 44,598 கோடின்றது எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறதுன்றதை பட்டியலிடுறாங்க. 2016-17 ஆரம்பித்து இன்று வரை இது வந்து குமுலேட்டிவ் எஃபெக்ட். அது டோட்டலாக அது குமுலேட்டிவ் எஃபெக்ட். இதனுடைய மத்திய அரசுடைய பாலிசி சேஞ்ச், அதாவது 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபார்முலா எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் லாஸை வந்து 2022 முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் ஏற்பட்ட இழப்பு, ரெவன்யூ இழப்பு. மூணாவது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ், இது ஹையர் அலோகேஷன். இப்போ 40% 50% நீங்கள் போடணும்னு
மாநிலங்களை வற்புறுத்துவதனால் ஏற்படக்கூடிய நிதிச்சுமை. 4வது வந்து செஸ் அண்டு சர்சார்ஜ். அப்போ 2012, 11, 12லேருந்து 14லேருந்து 10 to 12% இருந்த செஸ் அண்டு சர்சார்ஜினுடைய அளவு இன்னைக்கு 28% கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, இது எங்கே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா டிவிசிபிள் பூலில் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதாவது பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த தொகையை குறைஞ்சிட்டே வருது. அந்த 41% இவங்க இப்போ வந்து சொல்கிறாங்க, அவங்க 41% எஃபெக்டிவாக வராது. அங்கே வந்து என்னது, இந்த டிவிசிபிள் பூல் 28% நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற டிவிசிபிள் பூல் 4.1%, 4.3%, அதிலிருந்து நம்மளுக்கு 3%, லெஸ் தென் 3% கீழே வந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய இப்படியெல்லாம் இந்த கியூமுலேட்டிவ். அப்போ இந்த 4 எஃபெக்ட் வந்து இதை வந்து ஒட்டுமொத்தமாக அதனுடைய பாதிப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய செயல்பாடுகள் அனைத்து மாநிலங்களையும் பாதிக்குது. நான் ஒரு சின்ன கணக்கு பார்த்தேன்னா தமிழ்நாடு 44,598 கோடி, கர்நாடகா வந்து 53,000 கோடி, தெலுங்கானா வந்து 14,151 கோடி, கேரளா வந்து 57,400 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் இதனுடைய தொடர் இழப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இதனுடைய அப்ளிகபிலிட்டி தான், அந்த ஃபார்முலா தான். அப்போ நீங்கள் செஸ்ஸையும் கூட்டிடுவீங்க, டிவிசிபிள் பூலையும் குறைப்பீங்க, டெமோக்ராட்டிக் டிஃபிடென்ட்டு பாப்புலேஷன் கண்ட்ரோல்டு ஸ்டேட்டுக்கு தண்டனை கொடுப்பீங்க. ஆமாம். அப்புறம் நீங்கள் வந்து டெமோக்ராட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பெர் கேபிட்டா இன்கம் கூட்டின ஸ்டேட்டுக்கு இந்த தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னா உங்களுடைய growth டிஸ்ட்ரிபியூஷன் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்முலா தப்பு ஃபஸ்ட்டு. 2வது நீங்கள் வந்து அதாவது நல்ல சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மாதிரி அது. நீங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்எஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமில் நீங்கள் வந்து இப்போ பெர்சன்டேஜை கூட்டுங்க. இப்போ எப்படி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 60-40 ஆயிடுச்சு, 60-40 ஆக்குனாங்களோ அதே மாதிரி வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் வந்து கம்ப்ளீட்லி 100% ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இருக்குது. அதில் 30-70 இருக்குது, 80-20 இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி ஸ்கீமை 50% கொடுது அப்படின்னு சொல்லும்போது கிராப் இன்சூரன்ஸ், பயிர் காப்பீடு திட்டம், வீடு கட்டுற திட்டம் எல்லாத்துலேயும் கூட்டிகிட்டே போயிருக்காங்க. கூட்டிகிட்டே போனால் நீங்கள் என்ன ஆகும், ஸ்டேட்டை வந்து நீங்கள் கடன் சுமையில் தள்ளுறீங்க நீங்கள். 2வது ஓன் டேக்ஸ் ரெவன்யூவை அதிகரிக்கப்படுத்தி அந்த எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்து வரியை கூட்ட வைக்க அந்த மாநிலங்களை வரியை ஏற்படுத்துறீங்க, மக்களுடைய எதிர்ப்பை அந்த எதிர்க்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ இதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. இது நம்ம தமிழ்நாடு மட்டும் இதை ஃபைட் பண்ண வேண்டிய இது இல்லை. எந்தெந்த ஸ்டேட் இப்போ நான் சொன்னேன் இத்தனை ஸ்டேட்டுமே அதுக்கு ஃபைட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ இது நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கும் மற்ற ஸ்டேட்ஸுக்கும் இந்த பிரச்சனை இல்லை. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனு கம்மி, ஆனால் வாட் தே கெட் இஸ் மோர். டேக்ஸ் ரெவல்யூஷன் அதிகமாக கிடைக்குது. 7.5 லட்சம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறாங்க டேக்ஸ் ரெவல்யூஷனில், பீகாருக்கு 4.25 லட்சம் கோடி கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு 1.25 லட்சம் கோடி கொடுக்குறாங்க 5 வருஷத்தில். அப்போ லாஸ்ட் 5 இயர்ஸில் இதுதான் கிடச்சிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டிஃபரன்ஷியல் அப்ரோச் இது வந்து ஒரு ஓவரால் பிளான்டு அட்டாக் ஆன் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தில் மோடி அரசனுடைய டிட்டர்மைன்ட் அட்டாக் டு டெஸ்டாப்ளிஷ் தி அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ். இதுதான் பிரச்சனை. திரு சென்றாம், அதாவது 9வது நிதிக்குழு இருந்தப்போ தமிழ்நாடு அரசுக்கு வந்து இந்த பகிர்ந்தளிக்கக்கூடிய பங்கு வந்து 7.93% இருந்துச்சு 9வது நிதிக்குழுவில். அது இப்போ வந்து 15வது நிதிக்குழுவில் கடைசியாக வந்து 4.07ன்னு சுருங்கிடுச்சு, ஏறக்குறைய 3%. இது கணக்கில் போட்டு பார்த்தா ஒரு 3.12 லட்சம் கோடி குறைவாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிது ஒன்றிய அரசிலிருந்து. அதான் அந்த சமயத்தில் செஸ் சர்சார்ஜ் எல்லாம் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருந்திருக்கும், அல்லது 10க்குள்ள 8% அப்படிதான் இருந்தது, சிங்கிள் டிஜிட்டில் இருந்திருக்குது. இப்போ வந்து 20+ வந்து நிற்குது. இதற்கு என்ன காரணம்? அந்த அடிப்படையில் இருக்குது. அதாவது முதல்ல அடிப்படையான ஒரு புரிதல் இருக்குது. அந்த புரிதல் இல்லாமல் கூட சில நண்பர்கள் பேசுகிறாங்க. ஒன்றிய அரசுங்கிறது என்ன, ஒன்றியம்ங்கிறது என்ன, மாநிலங்களுடைய ஒன்றியம், அவ்வளவுதான். ஒரு கூட்டமைப்பு, மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடியது. ஒன்றிய அரசுக்குன்னு சிங்கிள் பைசா எங்கேருந்து வருது? மாநிலங்கள்லேருந்து தான் வருது. அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு ஸ்கீமை வந்து நீங்கள் லேபிள் ஒட்டிட்டீங்க, ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்கன்னு பேசுறது ரொம்ப புவர் டேஸ்டில் இருக்குது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை புரிந்து கொள்ளாமல்
இந்திய கூட்டாட்சி முறையை புரிந்து கொள்ளாமல், மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இடையில உண்டான நிதி உறவு தொடர்பான எந்த புரிதலும் இல்லாமல், அவங்க ஏதோ ஆண்டான் மாதிரியும் எஜமான் மாதிரியும் மாநிலங்கள் எல்லாம் அடிமைகள் மாதிரியும் ஒரு மனநிலையில் வெளிப்படுத்தக்கூடிய கருத்தாக இருக்குது. அடிப்படையிலேயே இந்த மாதிரி கருத்துக்களை நிராகரிக்கணும். ஒன்று, அந்த அந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் கொடுக்கறத தான் நீங்கள் வாங்கிக்கணும், டபுள் என்ஜின் அப்படின்னு இப்போ தயவு இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. இப்போ பொன்ராய் சார் சொன்ன அந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டாட்சி குடியரசு, கூட்டாட்சி இல்லை கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கிற பிரச்சனை அங்கே தான் வருது. அது சும்மா பேசும்போது எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க, நடைமுறையில் வரும்போது எதேச்சதிகார அரசாக இருக்குது, அதை விட கூடுதலாக அதிகாரங்களை குவிக்கக்கூடிய அரசாக இருக்குது. இவர்களுக்கெல்லாம் ஜனநாயகத்தை பற்றியும் கூட்டாட்சியை பற்றியும் பேசுவதற்கே அருகதையே கிடையாது, எந்த விதமான அருகதையும் கிடையாது. அவங்க ஆனால் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு தங்கம் தென்னரசு, நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஒன்றிய அரசிடம் 50,900 கோடி கேட்டோம் பேரிடர் நிவாரண நிதியாக, 1151 கோடி தான் கொடுத்திருக்கிறாரு. 50,900 கேட்டதுக்கு 1100 கோடி. 1100 கோடி ஸ்டேட்டு மாநில பேரிடர் மேலாண்மைக்கான நிதியாக ஒரு கான்ஸ்டன்டான அமௌண்ட்டை ஒதுக்குறாங்களே, அதுவும் 6000 கோடியாகத்தான் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதில் பலன் எதுவும் ஒரு 3000 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாங்க. உரிய காலத்திலும் அதை கொடுப்பது இல்லை. அது எப்போவாவது ஒரு நாள் 4-5 மாதம் 10 மாதம் 10 ஸ்டேட்டுக்கு சேர்த்து 6 மாதம் 9 மாதம் கழித்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் என்ன ரொம்ப மகிழ்ச்சியோடு கை நீட்டி வாங்கிக்கணும். அதை உரிய காலத்தில் உங்களுக்கு கிரெடிட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு அந்த தோழமையோட மாநிலங்களை நடத்துவதற்கான ஒரு பார்வையே இல்லாத மனிதர்களுடைய செயல்பாடாக அது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த செஸ் இருக்குல்ல, பொன்ராய் சார் அதை தொட்டார். அந்த செஸ்ஸு அது 20% மேலே போகுது. அதில் அடிப்படையான விஷயம் என்ன, மொத்தமாக மாநிலங்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த நிதியை மொத்தமாக அவங்க எடுத்துக்கிறது, அதை திரும்ப மாநிலத்துக்கு பகிர்ந்து கொடுப்பதே கிடையாது. ஆக 100 ரூபாய் சேர்ந்ததுன்னா 22 ரூபாய் 23 ரூபாய் அவங்க எடுத்தது போக 77 ரூபாயைத்தான் அந்த வெர்டிக்கல் பூலாக எவ்வளவு மாநிலங்களுக்கு கொடுக்கணுங்கிற முடிவுக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த ஹரிசாண்டல் பூலாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு கொடுக்கணும்னு கொண்டு போகணும். ஆக கடைசியில் எல்லா இடத்துக்கும் பாய்ஞ்சு தண்ணி கடைசியாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வரும்போது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு 29 பைசாவாக உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரம் பண்ண மாதிரி 1 ரூபாய் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு 29 பைசா தான் திரும்பி வருது அப்படிங்கிற நிலைக்கு சேருது. 16வது நிதி கமிஷன் சென்னைக்கு வந்திருந்த போது முதலமைச்சர் உட்பட தமிழ்நாடு அரசு சார்பாக சில விஷயங்களை முன் வச்சாங்க. 50% வரியை பகிர்ந்து கொள்ளணும், இந்த செஸ்ஸை டோட்டலாக டிவிசி பூலில் கொண்டு வரணும், அதாவது செஸ்ஸையே முற்றுப்புள்ளி வைக்கணும், அதாவது மொத்தமாக செஸ்ஸையும் சர்சார்ஜையும் எடுத்துக்கொள்வதை நீங்கள் நிறுத்த வேண்டும், அதையும் மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அதில் வேறொரு ஊழல் இருக்குது, முறைகேடு இருக்குது. எந்த காரணத்தை கொண்டு ஒன்றியம் உங்களிடத்திலிருந்து செஸ் போட்டு வாங்குதோ அந்த துறைக்கு அந்த செலவுக்கு அதை பெரும்பாலும் பயன்படுத்தாமல் இருக்கிறதுன்னு அந்த கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர்ஸ் சிஏஜி அறிக்கை சொல்லுது. ஆக பேசுவது எல்லாம் இங்கே பேசக்கூடியவங்க ஒன்றியத்தை பற்றி பேசாத, வேற மாநிலத்தை பற்றி பேசாத, தமிழ்நாட்டை மட்டும் பற்றி பேசு, நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஆட்சி நடத்தக்கூடிய இடங்களில் அல்லது பிற மாநிலங்களில் தமிழ்நாட்டோட ஒப்பிட்டே பார்க்க முடியாத அளவுக்கு முறைகேடுகளும் தவறான சித்தாந்தங்களும் மக்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்குது. அந்த எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு இங்கே ஸ்டாலினுக்கு எதிராக அல்லது தமிழ்நாடுக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்ட்ரக்சரலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறது பேசணும். இது பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கேங்கிற பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்ட்ரக்சரலாக ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டது, மாநில ஒன்றிய அது ஐயா ஆவடிக்குமாருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீங்க 39 எம்பி என்ன செய்றீங்கன்னு கேக்குறாரு. ஸ்ட்ரக்சரலா அவங்களால வாங்க முடியாது. ஓபிஎஸ் அவர்கள் பேசுறதே ஓபிஎஸ் உடைய பட்ஜெட் ஸ்பீச்ல அவர்களும் அதான் சொல்லி இருக்கு. யார் ஆட்சி செய்தாலும் மாநிலங்களுக்கு இதே நிலை தான் இருக்கு. யார் ஆட்சி செய்தாலும் இதுதான் இருக்கு. அது ஸ்ட்ரக்சரலா இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி அட்ரஸ் பண்ணணுங்கிறத ஏற்கனவே
கலைஞர் காலத்தில் போட்ட கமிஷன் இருக்கு. இப்போ இடைக்கால அறிக்கை முதலமைச்சர் கையில் வாங்கியிருக்கிறாரு குரியன் குரியன் ஜோசப் குரியன். அது போன்ற விஷயங்களை பரிசீலனை செய்து உருப்படியாக ஒரு வேலையை செய்யணும். அதை ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்காத வரைக்கும் இந்த ஜிஎஸ்டிக்கான இழப்பீடு கொடுக்கறது இல்லை. எது கேட்டாலும் கீறல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி ஒன்றை மட்டும் சொல்லுவாங்க. யூபிஏ காலத்தில் இருந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு கொடுத்த நிதியை விட 14லேருந்து 24 வரைக்கும் நாங்கள் கொடுத்த அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கால மாற்றத்தில் நடக்கிற விஷயங்கள் எதையும் அவங்க கருத்தில் கொள்ள மாட்டார்கள். அவுட்லே எவ்வளவு தூரம் மாறி இருக்குங்கிறத கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப மாநில வரியை வாங்கி மாநிலம் வச்சுக்கிட்டு இருந்து எல்லாத்தையும் ஒன்றியத்திட்ட கொடுத்து வாங்க வேண்டிய வேற எந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் வேற எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன் வந்து ஸ்டாலினுக்கு இருந்தது. அவர் ஒரு நாள் கூட மாநிலங்களுக்கான வரி விதிக்கும் உரிமையை அவர் பயன்படுத்தியதே கிடையாது. அவர் வரும்போதே ஜிஎஸ்டி வந்துடுச்சு, ஜிஎஸ்டிக்கான இழப்பீடும் வந்துடுச்சு. இழப்பீடு போய் ஒரு வருஷத்துல முடிஞ்சிருச்சு, ஒரு வருஷத்துலேயே காணாமலும் போயிடுச்சு. அதற்கு பிறகு அவருக்கு வந்து இந்த 3 விஷயம் தான், பத்திரத்தீர்வு, கமர்ஷியல் டாக்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து கலால் வரி, எக்ஸைஸ் டியூட்டி, மது ஆயத்தீர்வையும் பெட்ரோலில் கிடைக்கிற டாக்ஸ் வந்து அவ்வளவுதான். மற்றபடி இந்த மாநிலத்துக்கு எது வேண்டும் என்ற முன்னுரிமையோடு வரி விதிக்கும் உரிமை முற்றிலும் இழந்த நபராகத்தான் அவர் முதலமைச்சராக இங்கே ஆட்சி செய்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்கல்ல, அதை சொல்லியிருக்கீங்கல்ல, இதை சொல்லியிருக்கீங்கல்ல, செஞ்சா என்ன? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வயிற்றில் அடிப்பாங்க. சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி வார்த்தையில் சொல்லணும்னா மாநில மக்களின் வயிற்றில் அடிப்பார்கள். ஆனால் அதை செய்யலையே இதை செய்யலையேன்னு பசியோட இருக்கிறவனையே குத்தி குத்தி வேற பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நிலைமையை தான் அவருடைய அறிக்கை காட்டுது. நீங்க குற்றப்பத்திரிகைன்னு சொன்னீங்க, குற்றப்பத்திரிகை வாசிக்கணுங்கிற அவசியமே மாநிலத்துக்கு இல்லை. உண்மை கண்டறியும் குழு அறிக்கை கொடுக்கும்ல, அந்த அறிக்கை அது குற்றப்பத்திரிகை மாதிரியே குற்றவாளிகளுக்கு தெரியுது. அப்படிதானா சூர்யா? அது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபண்டு வரல அப்படின்றாங்க. கரெக்டாக திருப்பி இதுக்கே வரும், மெட்ரோ ரயிலுக்கே வருவோம். 50% ஷேர் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டால் 50% போடும். இன்னொன்று டேக்ஸ் டிவிசிபிள் பூலை பற்றி பேசினாங்க. ஆமாம், இது வந்து ஸ்ட்ரக்சரலி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் அமெண்ட் பண்ண வேண்டியது. இங்கேருந்து நம்ம 39 MP அனுப்பியிருக்கோம். இதை அமெண்ட் பண்ணுறதுக்கு ஏன் ஸ்ட்ரக்சரலி நம்ம ஏன் கொண்டு வரல? புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு வரல அப்படின்றோம். 41% வேலிட் பாயிண்ட். 50% ஏற்றணும்னு முதல்ல சொன்ன ஒருத்தர் வந்து நரேந்திர மோடி, குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருந்தப்போ. சரிங்க, இப்போ நம்ம 39 பேர் அவர் வந்து 12 வருஷம் ஆயிடுச்சு, 50% அதை ஏத்தல. இப்ப கடைசியா நினைச்ச நிதியமைச்சர்கள் மாநாட்டுல இவர் சொன்னதுதான், செஸ் சர்சார்ஜை குறைக்கணும் இல்ல நீக்கணும். அதை வந்து மாநிலங்களுக்கு இல்லைன்னா குறைந்தபட்சம் அதையும் சேர்த்து பகிர்ந்து கொடுக்கணும். இன்னொன்னு 50% உயர்த்தணும்னு சொல்லி முதலமைச்சர்களுக்கு கோரிக்கை வச்சாங்க, நிதியமைச்சர் கோரிக்கை வச்சார். தமிழ்நாடா இருக்கட்டும் மற்ற மாநிலமா இருக்கும் 50% வராது. அந்த டாக்ஸ் டிவிசிபிள் பூல் பிரகாரம் என்ன மேத் இருக்கோ அது பிரகாரம் தான் வரும். 50% மொத்த தொகை 41% 50 உயர்த்தணும்னு சொல்லி சென்டருக்கு பாதி ஸ்டேட்ஸ்க்கு பாதி அப்படின்னு சொல்லி பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. அதை முதல்ல 2014க்கு முன்னாடி குஜராத் முதலமைச்சராக இருந்து கோரிக்கை வச்சவர் திரு நரேந்திர மோடி. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 42% தான் அவர் கொடுத்தாரு. அந்த 42% குறைக்க சொன்னார். அன்னைக்கு இருந்த பினான்ஸ் கமிஷனோட சேர்மன் ஒய்வி ரெட்டி கிட்ட மறைமுகமா. அதை இன்னைக்கு நிதி ஆயோக் சிஓ இருந்த சுப்பிரமணியம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஐஐடியில் போகும்போது பேசவே செஞ்சுட்டார். சரிங்க, இப்போ நம்ம எதுக்கு பேசுவோங்க? இந்த 39 பேர் ஏன் அதை பத்தி பேசல? கான்ஸ்டிட்யூஷனலி ஸ்ட்ரக்சரலி நம்ம சார் முதலமைச்சர் கேட்டுட்டாரு, நிதியமைச்சர் போய் வந்து நேரடியாவே கேட்டாரு, நீங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா எம்பிக்கள் கேட்கணும், சிஎம் நேர்ல போய் கேக்குறாரு, பினான்ஸ் மினிஸ்டர் நேர்ல கேக்குறாரு, எம்பிஸ் எல்லாரும் கேக்குறாங்களே. அதாவது மீண்டும் விக்டிமை வந்து விக்டிமைஸ் பண்ற விஷயம். உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் கேஸ்லைட்டிங் தான் நடக்குது. அமெண்ட்மென்ட் கொண்டு வருவதற்கு உங்கள்ட்ட மெஜாரிட்டி இல்ல. ஆனா 39 பேர் நீங்க என்ன பண்ணீங்க? 39 பேர் அது ஒரு பெரிய எதிர்ப்பா காமிக்கலாம்ல. எதுவுமே பண்ண முடியல எங்களால. கேலி பண்றது தமிழ்நாட்டை கேலி பண்றது. ரிசைன் பண்ணிட்டா அது வேற ஒண்ணு இல்ல, பெரிய போராட்டமே நடக்கும். 39 பேர் ரிசைன்மென்ட்டா உடனே அடுத்து கொடுத்துருவாங்களா? இங்க பாருங்களேன், 146 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு பட்ஜெட் பில்ல 10 நிமிஷத்துல பாஸ் பண்ண கவர்மெண்ட் நீங்க என்ன பேசுறீங்க? இன்னைக்கு இங்க பட்ஜெட் பேசிருக்காங்க, என்ன பேசிருக்காங்க? 41,000 கோடி டிஃபிசிட் இருக்கும்னு முந்தி சொன்னாங்க. ஆனா இப்ப 69,000 கோடி, அதாவது 66% எரரோடையா இருக்கும்
பட்ஜெட் பேசும்போது. சரி. கரெக்ட்டுங்களா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மேல இருக்கிற தப்ப நம்ம தாங்க பார்க்கணும். கேக்குறது நீங்க நிதியை கொடுக்காம விட்டுட்டு ஏங்க நிதியை கொடுன்னு கேட்டா நீ ஏன் இதுக்கு செலவு பண்ண, நீ ஏன் உனக்கு இதுல பற்றாக்குறை வந்துருச்சுன்னு அதை நாங்க டெபிசிட்டை குறைக்கிறோம்னு அவரும் சொல்லியிருக்காரு. நிதி கொடுக்கறதுல எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா நீ ஏன் கடன் வச்சிருக்கேன்னு கேக்குறீங்க. நிதி நீ கொடுத்தேன்னா எனக்கு கடன் குறைஞ்சதுன்னு கேக்குறாருல நேரடியா. பாயிண்ட் பிளாங்க் क्वेश्चन தானே. ஏன் வந்து டிவிஷன் இன்கிரீஸ் பண்ண வேண்டியது தானே. நிதி கொடுக்கல அப்படின்றாங்கல, எதுக்குமே நிதி கொடுக்காமல இவ்வளவு ஓடி இருக்கு. நீங்க எக்ஸ்போர்ட் பத்தி சொன்னீங்க, எக்ஸ்போர்ட் இண்டெக்ஸ், எக்ஸ்போர்ட் இண்டெக்ஸ் அதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கோம் அப்படின்றீங்கல. அதே இது சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவி இல்லாமல ஃபர்ஸ்ட்ல இருக்க முடியும். எக்ஸ்போர்ட்ன்றது வந்து நேஷனல் அஃபேர், அங்க போயிட்டு அவங்க ஃபாரின் அஃபேர்ஸ்ல போட்டாதான் வரும். அதுதான் நான் சொல்றேன். சூர்யா சிம்பிளான விஷயம் சூர்யா. இந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இருக்கு இல்லையா, நீங்க இதுக்கு கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ் இருக்குல்ல, எக்ஸிம் பாலிசி இருக்கு இல்லையா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் ஒண்ணுதான். ஆனா ஏன் வந்து ஒரு ஸ்டேட் நல்லா பண்ணுது, ஒரு ஸ்டேட் மோசமா பண்ணுதுன்னா அங்க ஆட்சி செய்யற மாநிலத்தினுடைய பொறுப்பு அது. இல்ல மாநில உரிமைப்படி மாநிலத்துக்கு வந்து சேர வேண்டிய நிதி தவிர யூனியன் கவர்மெண்ட் உதவியதுன்னு சொல்றாருல, என்னென்ன உதவிகளை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லட்டும் பாப்போம், பேசுவோம். இதுக்கிடையில மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருந்தோம். ஒவ்வொரு வழியும் தமிழ்நாட்டின் நிதிநிலையில் செயற்கையான நெருக்கடியை ஏற்படுத்தி ஒன்றிய பாஜக அரசு முயற்சிப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டி இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி இது பற்றின முடிவுகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். ஒரு சிறிய இடைவேளை. கேள்விக்களம் தொடர்கிறது. மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருந்தோம். முதலமைச்சர் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் குற்றம் சாட்டி இருப்பது பற்றி 81% பேர் சரி என்றும் 16% பேர் தவறு என்றும் கருத்து இல்லை என்று 3% பேரும் கூறியிருக்கிறாங்க. கருத்து தெரிவித்த மக்கள் அனைவருக்கும் நன்றி. நிறைவு கருத்து அனைவருமே. திரு ராஜீவ்காந்தி, உங்களுடைய நிறைவு கருத்து. தமிழ்நாடு மக்களுடைய கருத்து தான், தமிழ்நாடு மக்களுடைய எண்ணம் தான் இது தீர்க்கமான ஒன்றாக தெரிகிறது. ஏன்னா எங்கள் பண்பாட்டு ரீதியாக, மொழி ரீதியாக, அரசியலமைப்பு சட்ட ரீதியாகவும் எங்களை மாற்றாந்தாய மனப்பான்மையோடு பார்க்கிற மோடி அரசாங்கம் இப்போது நிதித்துறையிலும் பாரபட்சம் பார்த்து ஏறத்தாழ எங்கள் 2.5 லட்சம் கோடி ரூபாயை எங்கள் கடனை எங்கள் தலையில் ஏற்றி வேறு வழி இல்லாமல் சில வரிகளை நாங்கள் போடுவதற்கு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். அப்படி அழுத்தம் கொடுத்தா நாங்கள் வரி போடுவோம். உடனே மக்கள் மன்றத்தில் பாருங்கள், திமுக ஆட்சி வரி போடுதுன்னு சொல்கிறதுக்கு ஏதுவாக எங்களை கடங்கார மாலமாக்குவதற்கும் எங்கள் மீது இத்தனை ஆயிரம் கோடிகளை கடனை திணிப்பதற்கும் மோடி அரசே காரணம் என நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். நன்றி. திரு ஆவடிக்குமார், நிறைவு. அதாவது இன்றைக்கு மத்திய அரசு, எல்லா மத்திய அரசும் தான், அது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போதும் சரி, நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருந்த போதும் சரி, ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்த போதும் சரி, இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டிற்கு போதுமான நிதியை எப்பவுமே தந்ததில்லை. அது எல்லா ஆட்சியிலும் அதுதான் தொடர்ந்து இருக்கு. இன்றும் தொடருது. இன்னைக்கும் தொடர்ந்து, நாளைக்கும் தொடரும். நாளைக்கும் தொடரும். இதுல வந்து மாற்று, அவங்க தேசிய அரசியல், அவங்க அரசியல் தான் பார்ப்பாங்க. எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டை காப்பாற்றுன்றதை நாங்கள் நம்பல, அதிமுக ஏற்கல. அதை நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலே சொல்லியிருக்கோம். அதனால அது வேற. நாம அவங்க கிட்ட அணுகிறதுனால நம்ம மாநிலத்துக்கு தேவையானதை நம்ம கொண்டு வரணும், அது கொண்டு வருவோம் நாங்கள் சொல்றோமே தவிர மத்திய அரசு செஞ்சிரும்ன்ற நாங்கள் சொல்லலை. அவங்க செய்ய மாட்டாங்க. நம்ம எல்லா மாநிலங்களும் அவங்க ஒரே பார்வையில் தான் பார்ப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டை வந்து நம்ம தான் பார்க்கணும். அது ரெண்டாவது, இவ்வளவு நாள் அடைந்த வளர்ச்சி, சகோதரர் மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னது போல, இவ்வளவு நாள் அடைந்த வளர்ச்சி, தமிழ்நாடு பெற்ற வளர்ச்சி என்பது 5 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள் பெற்ற வளர்ச்சின்றது அவரே ஒத்துக்கிட்டாரு. அதுதான் அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கு. இது இப்போ என்ன பிரச்சனைன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மத்திய அரசு வழக்கமாக செய்கிற நிதி ஒதுக்கீடு குறைபாடு இன்றைக்கி தொடர்ந்து மத்திய அரசு புறக்கணிக்குதுன்றதை கூட நான் ஏற்றுக்கிறேன். இப்போ இதை எப்படி சரி கட்டுறோன்னா, சகோதரர் ராஜீவ்காந்தி சொன்னது போல் நாங்கள் வரியை உயர்த்தி கடனை வாங்கி இதை சரி கட்டுறோன்னு சொல்கிறாரு. இதுதான் எங்களுக்கு வேறுபாடு. நீங்கள் நம்முடைய வருவாயை அதிகப்படுத்தி மத்திய அரசை நீங்கள் எதிர்க்கிறது வேற, அதுக்காக கடனை வாங்கி மக்கள் தலையில் வரியை சுமத்தி அதை எதிர்கொள்கிறோன்னு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கலை. அதுதான் இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு சரியான அணுகுமுறையோ தமிழ்நாட்டுக்கு பலன் தருகின்ற நடைமுறையோ இல்லைன்னு சொல்கிறோம். அதனால் இதை எதிர்க்க வசதிக்கு மாற்றுறாரு. சொல்லுங்க ராஜீவ்காந்தி.
அண்ணன் ஆவடிக்குமாரனை வசதிக்கு மாற்றுறாரு. அவர் சொன்ன திராவிட இயக்கங்கள் ஆட்சி தான் வேணுங்கிறத நாங்கள் மிக உறுதியாக இருக்கோம். திராவிடங்கிற சித்தாந்தத்தை போய் பாஜகட்ட நீங்கள் அடகு வச்சிட்டிங்கன்னா தான் எங்களுக்கு வருத்தப்படுறமே ஒழிய மற்றபடி உங்களுக்கு மாற்று கருத்துலாம் எங்களுக்கு இல்லை. உங்கள் கொள்கையை நீங்கள் வித்துட்டீங்க, கொள்கையை விற்று தான் கோவம் வாங்க முடிய சில நிலைமைக்கு உள்ளாயிட்டீங்க எல்லோரும். நாங்கள் சொல்வது வரி போடுவதற்கு நீங்கள் எங்கள் மீது அழுத்தத்தை கொடுக்குறீங்க. ஆனால் ஜெயராம் சார் சொன்னார்ல, வரி போடாமல் நிற்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. வரி போடாமல் இவ்வளவு சமூக திட்டங்களை செஞ்சு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக நாங்கள் இருக்கோம்னா அதற்கு இந்த நிர்வாகத்திறமை மிக்க எங்களுடைய முதலமைச்சருடைய செயல்பாடு தான், இந்த நிர்வாக திறமை தான் எங்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. நன்றி. திரு பொன்ராஜ். அதாவது ஃபார்முலாக்கள் பல போட்டு பாராமுகத்தோடு நிதி பகிர்வை தவிர்த்தாலும் இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் வந்து பொருளாதார வளர்ச்சியை வந்து இரண்டு மடங்காக 11.19% கொண்டு வந்து அதை மேன்மேலும் வளர வேண்டிய இப்போ நாமினல் growth இப்போ எக்ஸ்பெக்டட் பட்ஜெட்டில் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க 14% நாமினல் ஜிடிபி growth வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 14%க்கு மேலே அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தெரிகிறது. அப்போ இது வெறும் வரியை மட்டும் போட்டு இல்லை பாரோ மட்டும் பண்ணி இந்த கவர்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. பொருளாதாரத்தை உயர்த்தியிருக்காங்க. இந்த உயர்த்துகிற growth ட்ரஜெக்டரி வந்து கண்டினியூஸாக போகிறதுக்கான அடிப்படைக்கான தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வருது. இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு மேனுஃபேக்சரிங் growth வந்து அதிகமாக தெரியுது. பெர் கேபிட்டா இன்கம் கூடிக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு growth ஃபேக்டர், இதெல்லாம் வந்து வளர்ச்சிக்கான அறிகுறி. அந்த அறிகுறியை இவ்வளவு கன்சைனுக்குள்ளேயும் மேனேஜ் பண்ணியிருக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்களது அரசும் திரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசும் சிறப்பாக செயல்பட்டு ஒரு ஃபிஸ்கல் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த growth ட்ராஜெக்டரி வளரணும். தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த 14% வளர்ச்சியை நம்ம வந்து 18% வளர்ச்சியாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவானால் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம குறைக்க முடியும். கண்டிப்பாக மோடி கவர்மெண்ட் மாறும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. 12 வருஷம் மாறாதவங்க இனிமேல் மாற மாட்டாங்க. சார் சொன்னது மாதிரி எந்த கவர்மெண்ட் வந்தாலும் மாற போகிறதில்ல. அப்போ நம்ம வந்து இந்த ஃபிஸ்கல் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி growth-ஐ இன்க்ரீஸ் பண்ணி அந்த டபுள் டிஜிட் growth-ஐ கொண்டு போகணும், சஸ்டெயினபிளாக கொண்டு போனோம்னா இது வந்து வெல் மேனேஜ்டு லிமிட்டில் இருக்குது. இந்த ஃபினான்சியல் பட்ஜெட் வந்து சஸ்டைனபிள் பட்ஜெட்டாக இருக்கும். அதான் இல்லை, அது ஒன்றிய அரசு தான் அதிகமாக கொடுக்குது, அதனால தான் நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறீங்கன்னு சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒன்றிய அரசுடைய திட்டங்களை எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டுறது அப்படின்ற சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை எப்படி அதில் புரிஞ்சுக்கிறது? நிதிகளை எங்ககிட்ட வாங்கிட்டு உங்களோட நீங்கள் பேர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்வது இருக்குல்ல, அது எப்படி நீங்கள் ஒன்றிய அரசு தான் கொடுக்குது அப்படின்னு ஒன்றிய அரசு கொடுத்தா சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் 100% கொடுக்க சொல்லுங்கள். ஏன் அது 50% 40% போட்டு கொடுக்குறீங்க? செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஏன் கொடுக்குறீங்க? ஏன் மெட்ரோ திட்டத்துக்கு இன்னும் கேட்டுகிட்டே இருக்காங்க? இந்த பட்ஜெட்டில் கூட சொல்லியிருக்காங்களே, ஏன் நாங்கள் தான் அதை இது பண்ணி வச்சுருக்கோம், சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் உங்களுடைய 9,000 கோடி வர வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சமக்கிர சிக்ஷா அபியான் நிதியை வந்து 3,500 கோடி ஒவ்வொரு வருஷமும் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. ஏன் போக வேண்டியது இருக்குது? அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பாலிசியை, ஹிந்துத்துவா பாலிட்டிக்ஸை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை திணிப்பதற்காக இந்த மாநில அரசுகளை நீங்கள் பழி வாங்குறீங்க அப்படின்றது தான் இங்கே தெரியுது. அப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு மத்திய அரசை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பிரதமர் என்ன பண்ணணும்? எல்லா மாநிலங்களும் வளர்ச்சியடைய தானே ஒர்க் பண்ணணும். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இரட்டை இன்ஜின் சர்க்கார் வரும் அப்படின்னு ஓப்பனாக அவரே பேசுகிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போசிஷன் ஸ்டேட்டை கவர்னரை வச்சு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க, அப்போசிஷன் ஸ்டேட்டை வந்து நிதி கொடுக்காமல் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அப்போ இதெல்லாம் என்னது? அப்போ அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட் வந்து வரக்கூடாது என்பது ஜனநாயக படுகொலையா இல்லையா? இது வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் கிடையாது, கோஆர்சிவ் சென்ட்ரலிசம். அப்போ அதை செய்யக்கூடிய மத்திய அரசை தான் எதிர்க்க வேண்டிய சூழல் இருக்குது. நன்றி. சூர்யா, அவங்களோட நிறைவு கருத்து. அது போன எலெக்ஷனில் கொடுத்த வாக்குறுதி பார்த்திங்கன்னா கல்வி கடன் தள்ளுபடி நடக்கலை, இன்டர்ம் பட்ஜெட்டும் வந்துருச்சு. பொதுவாக பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இது இந்த கவர்மெண்ட்டோட கடைசி பட்ஜெட். அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வரமாட்டாங்க, இதுதான் நடக்கும். அதை பாருங்கள். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல, அங்கே கொடுக்கல. அப்போ கொடுத்ததுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஏன் கேட்கல? கேரளா கர்நாடகா வாங்க முடிகிற அளவுக்கு ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் வாங்க முடியல? அதுதான் என்னோட கேள்வி. அதை நல்லா புரிஞ்சுங்க. நன்றி. 100% ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய ஸ்கீமு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், அதை ரத்து செய்துட்டு 60-40 மாநிலத்திடமிருந்து நிதி வாங்கக்கூடிய ஒரு ஜிராம்ஜின்னு ஒரு திட்டத்தை
உறுதியளிக்கக்கூடிய திட்டத்தை எடுத்துட்டு, உரிமையாக இருந்த திட்டத்தை எடுத்துட்டு, இவங்க இஷ்டப்படுற நேரத்தில் வேலை கொடுப்போம்னு சொல்ற ஒரு திட்டத்துக்கு டிமாண்ட் பேசிஸில் மாநிலத்திடமிருந்து 40% வாங்குற ஒரு அரசு இது ஒன்றிய அரசு. இவங்க ஒரு காலத்திலையும் சின்சியராக மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கறது இல்லை. இருந்தாலும் பொன்ராய் சார் சொன்ன மாதிரி சிறந்த நிர்வாகத்தின் மூலமாக தமிழ்நாட்டை வளர்க்கிற பணியை திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஜூலை மாதம் இன்னும் சாதனைகளை அடித்தளமாக கொண்ட நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார்கள்னு நம்புறேன். இந்த growth rate சஸ்டெயின் ஆச்சுன்னா அப்படியே இந்த 2030ல 1 ட்ரில்லியன் சாத்தியம் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக் சர்வேல கூட சொல்லியிருக்காங்க. ஆமாம், திராவிட மாடல் 2.0 அரசுன்னு அவங்க சொல்ற, திமுக சொல்ற ஆட்சி இப்போது நடந்ததை போலவே இந்த அடித்தளத்திலேயே தொடர்ந்து செயல்பட்டு 2வது முறை ஆட்சியிலேயும் செயல்பட்டால் நீங்கள் சொல்கிற அந்த ஏற்கனவே முதலமைச்சர் சொல்கிற அந்த 1 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி தான் தமிழ்நாடு போகும், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த ஹடில்ஸ் கிரியேட்டட் பை யூனியன் கவர்மெண்ட். நன்றி. கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.